அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல்ஃபி ஸ்டிக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ ரெண்டுமே பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ரீசெண்டாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும்னு பிளான் பண்ணினேன். அது வந்து மல்டி பர்பஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினேன். அப்போ தான் வந்து எனக்கு இது கிடச்சிது. செல்ஃபி ஸ்டிக்கோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா இது இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் வந்து எனக்கு பார்சல் வந்ததை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் இருக்குது. ப்ளூடூத் எக்ஸ்டெண்டபிள் செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் 18.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் 113 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைட் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். டிடெக்டபிள் ரிமோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இன்னொரு சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோல்டபுள் ஹைட்டு, மினிமம் ஹைட்டு, மேக்ஸிமம் லோடு, நெட் வெயிட் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் வித் வந்து iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா செல்ஃபி காம் அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ளூடூத்தில் காமிக்கும். அதில் நீங்கள் பேர் பண்ணணும். ஒன்ஸ் பேர் பண்ண உடனே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஒரு டைம் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் பேர் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிற மாதிரியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது என்னென்னா 5 மினிட்ஸில் பேர் ஆகலை அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். எந்த வித ஆப்ரேஷனும் பண்ணல அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதே போல் ஸ்லீப் மோடுக்கு போனது அவேக் ஆகலை 10 நிமிஷத்தில் அப்படின்னா ஆட்டோ ஷட் டவுன் ஆகிடும். இது என்ன லாங் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா பவர் ஆஃப் பண்ண முடியும். பவர் ஆஃப் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் வந்து எல்இடி வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கிலீஷில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூடூத் ரிமோட்டில் எப்படி வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கண்டினியூஸ் ஷூட் வந்து இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் ஷூட் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ப்ரொமோஷனல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னோட நேமை வந்து வாட்ஸ்அப் பண்ணனா 100 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் நேமை வாட்ஸ்அப் பண்ணினேன். பட் ஆனால் வந்து அவங்க ரேட்டிங் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் ரேட்டிங் எதுவும் கொடுக்கல. அதே போல் இந்த ப்ராடக்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு www.gotygot.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் யுவர் ப்ராடக்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு உங்களோட நேம், அட்ரஸ், அதே போல் நீங்கள் ஆர்டர் பண்ண ஐடி இதெல்லாமே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் ஃபோல்டு பண்ணி சின்னதாக பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வந்து நீங்கள் ஜோப்பில் கூட வச்சுக்கலாம், பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு 2-in-1 வாங்கணும் அப்படிங்கிறது ஓகே. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.